ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரவா லட்டுக்கு நீங்கள் பாகு எதுவுமே வைக்க தேவையில்லை. கையில் சுடுமோ பிடிக்கல பதம் வராதோ அப்படின்னு பயப்படவே வேண்டாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. புதுசாக ஸ்வீட் செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பை முழுசாக தான் சேர்த்துக்கணும் இல்லைங்க. லட்டில் அங்கங்கே வரணுன்னா நீங்கள் உடச்சி கூட சேர்த்துக்கலாம். செவக்க வறுபட்டுட்டு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ரவையை வறுத்துக்கலாம். நான் ஒரு 250 கிராம் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன், பாம்பே ரவை. இதை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். நெய் பத்தாதது போல் தோணுச்சுன்னா ஒரு ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ரவையை எந்த கப்பில் வச்சு நான் தட்டுனனோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் கொஞ்சம் கூட குறைய கூட எடுத்துக்கலாங்க. இதையும் நம்ம ரவையோடு சேர்த்தே வறுத்துக்க போகிறோம். முதல்ல ரவையை வறுத்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம வறுத்துக்கணும். தனித்தனியாக இந்த லட்டுக்கு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வறுபட்டுட்டு இந்த மாதிரி உதிர்ந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்துடலாம். இதோட இன்றைக்கி நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்க போகிறோம். 250 கிராம் ரவை எடுத்திருந்தோம் இல்லையா, 250 ml கண்டென்ஸ்டு மில்க்கு தேவைப்படும். ஒரு 2 டீஸ்பூன் முன்ன பின்ன நம்ம சேர்த்துக்கலாம், இனிப்புக்கு தகுந்தாப்பில். அதை டைரெக்டாக இந்த ரவையில் சேர்த்துடலாம். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கண்டென்ஸ்டு மில்க்குக்கு பதிலாக நம்ம 200 கிராம் சீனி சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க. பர்ஃபெக்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு அழுத்துனீங்கன்னா நல்லா அழுத்துறதுக்கு வரும். ஒன்று போல் படியும். அதுதான் பதம். கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 2 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இந்த லட்டை சூடாக தான் பிடிக்கணும்னு இல்லை, வெது வெதுப்பாக வந்த பிறகு தேவையான சைஸில் எடுத்து அழுத்தி உருட்டுனாலே லட்டு இறுகிடும். இதுவே நம்ம பாகு வச்சு லட்டு பண்ணுனா பாகு சூடாக இருக்கிலேயே லட்டை பிடிச்சிடணும். பாகு ஆறிடுச்சு அப்படின்னா லட்டு உதிர்ந்துடும். இப்போ நம்ம ரவா லட்டெல்லாம் தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.